கடவுளோட விருப்பம் எது அப்படின்னு கேட்டால் நீ விரும்பியபடி வாழ்ந்துக்கலான்றது தான் கடவுளோட விருப்பம் எது. நீ எப்படி வாழ்ந்துக்கலாம்? நீ பாய்சன் குடிச்சு சாவலாம். கடவுள் விருப்பமாக இருந்தால் உன்னை பாய்சன் குடிக்க விடுவாரா? ஏன் விட்டுக்கிறாரு? அவர் சித்தம்னா கிடையாது. உன்னை கெடுக்கிறதோ அல்லது வாழ வைக்கிறதோ கிடையாது. நீனு ஒன்று உருவாகிறதுக்கு 2 பேரை ஏற்கனவே செஞ்சு வச்சு இல்லை ஒரு வழியை வாசலை உருவாக்கி என்ன பண்ணிட்டாரு? தள்ள விட்டார். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் புள்ள வரும். ஆரோக்கியமான 2 பேர் சேர்ந்தால் புள்ள வரும்னு ஆயிடுச்சு. நம்ம தான் ஆரோக்கியத்தை கற்றுக்கணும். கடவுளை கற்றாரு. பிள்ளைங்க சேர்த்து போதுன்னு விட்டோமானா இல்லை. சாவாமல் இருக்கிறது எப்படியும் கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஏன் 10 பேத்துக்கணும் 12 பேத்துக்கணும் 2 பேத்துக்கு நல்லா வாழ வைக்கணும்னு நினச்சது யார்? நாம தான். இவ்வளோ கோடி மக்கள் உருவாக்கி வச்சது யார்? நாம தான். எங்கே பார்த்தாலும் மனுஷனாகிறது யார்? நம்ம இந்த கடவுள் விரும்பினாரா என்ன? காக்கா குருவி மரம் மலை எல்லாத்தையும் அழிச்சிட்டு என்ன பண்ணுக்கிறேன்? எங்கே பார்த்தாலும் யார் தான் இருக்குது? மனுஷன் தாங்கிறான். மற்றதெல்லாம் எங்கே? நிறைய பறவைங்க, நிறைய விலங்குங்க, நிறைய உயிரினங்கள் காணும். சிங்கம் எவ்வளோ இதே இல்லை. ஏன் இல்லை? அதுதான் தகுதி இல்லாது. நமக்கு எதிரியாக இருக்கிறவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டுக்கிறோம்? நம்ம அழிச்சிட்டோம். நம்மளை சாப்பிடும். அது அதனால என்ன பண்ணிட்டோம்? நம்ம அதை சாப்பிட்டோம். அதுங்கெல்லாம் இல்லாமல் வச்சுட்டோம். சாப்பிட கட்டிவிட சாப்பிச்சிட்டோம். காடு மரங்கள்லாம் நம்ம வாழ முடியாது, வீடு கட்ட முடியாது. இப்போ தான் யோசிக்கிறோம் கொஞ்சம் பச்சையாக இருந்தால் நல்லா இருக்குமேன்ட்டு. அப்போ வாழ்கிறதெல்லாம் யார் சிப்பா? நம்ம இஷ்டம் தானே. நமக்கு விருப்பத்தேர்வு இருக்குது. இறை சித்தத்தினால நடக்கிறது இல்லை. விருப்பத்தேர்வு இருந்தால்தான் ஒருத்தன் அவனே எடுத்து மண்ணை போட்டுக்கிறான். இறை சித்தம் தானே நான் ஏன் பேசணும்?